இப்ப அதே மாதிரி நம்ம தனிநபரை குறித்து பேசணும். அதே மாதிரி இந்த மஹல்லாவுடைய மாற்றம் வந்து எதை நோக்கி இருக்கணும்? மஹல்லாவுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், அவங்களுடைய செயல் திட்டமா இருக்கட்டும், எதை நோக்கி அவர்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மஹல்லாவை பொறுத்தளவுல வெறுமனே என்ன ஆயிடக்கூடாது, கஞ்சி காய்ச்சுவதையும் அதே போல சகருக்கான ஏற்பாடு செய்வதையும் தொழுகைக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்வது மாத்திரம் மஹல்லா அந்த வேலை செய்துட்டா தங்களுடைய பணி முடிஞ்சிருச்சுன்னு மஹல்லாவுடைய முத்தவழிகள் நினைப்பதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. அதுவும் மஹல்லாவுடைய முத்தவழிகளாக ரொம்ப வயதானவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இளைஞர்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் தரப்படலைங்கிற அந்த கோபமும் இன்றைய சமகால இளைஞர்களிடம் அது இருக்கிறது. மாறாக என்ன நடந்திருக்கணும் பார்த்தா, அவர்களுடைய மஹல்லாக்களை சீர்படுத்தக்கூடிய அந்த பங்களிப்புல இளைஞர்களையும் அவங்க என்ன செஞ்சுக்கணும், சேர்த்து அரவணைத்து கொண்டு போகக்கூடிய வேலையை அந்த மஹல்லாக்கள் செய்யணும். ரொம்ப குறிப்பாக மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜக்காத்தை ஓர் இன்ஸ்டிடியூஷனாக கலெக்ட் பண்ணி அதே இடத்திலிருந்து மஹல்லாவில் இருக்கக்கூடிய தேவையுடையவர்களை கண்டறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஜக்காத் சென்டராக மஹல்லாக்கள் தோறும் எனது மாற வேண்டும்.